வரக்கூடிய 2026 தேர்தல்ல உங்களுடைய வாக்கு வந்து எந்த கட்சிக்கு செலுத்தலாம் இருக்கீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தலாம்னு இருக்கேன்ப்பா. என்ன காரணம்? அவங்க அந்த தலைவர் மட்டும்தான் மற்ற அரசியல் கட்சி மாதிரி இல்லாம எல்லாருக்காகவும் பேசுறாரு, எல்லா உயிருக்காகவும் பேசுறாரு. அவர் நல்ல கருத்துக்களை முன்வைக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். அது முழு நம்பிக்கை இருக்கு. அதனால அவருக்கு ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன். சீமானோட பேச்சு கருத்துக்களை கேட்டிருக்கீங்க? நிறைய கேட்டிருக்கப்பா. எல்லா கருத்துக்களுமே மாற்றத்துக்கான தேவையாதான் அவர் பாக்குறாரு. மற்ற அரசியல் கட்சிகளோட விட இவங்க வந்து நல்ல செயல்படுவாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க, திறமையா செயல்படுவாங்கன்னு முழு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நீங்க இப்படி சொல்றீங்க, நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கு, சீமானுக்கு வந்து வாக்குப்போக்கி குறைஞ்சிடும், விஜய் ரசிகர்களுடைய வாக்கு சீமான் போயிடுச்சு அப்படிங்கலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான்? அதெல்லாம் உண்மையே இல்ல தம்பி. முட்டாள்கள் மட்டும்தான் அவங்க பக்கம் இருக்காங்க. தற்குறிகள், முட்டாள்கள், ஏமாளிகள் எல்லாமே அங்க இருக்காங்க. அறிவாளிகள் மட்டும்தான் எங்க அண்ணா பின்னாடி இருக்காரு. அவர் வந்து அவர் ஆதரிக்கிறதா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். யாரும் சினிமா முகத்துல பின்னாடி போறாங்க, அது வாக்கா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப எல்லா கட்சிகளுமே திமுக, தாவேக உட்பட எல்லாமே வாக்கு வங்கி குறி வச்சுதான் அரசியல நகர்த்துறாங்க. அப்படி இருக்கும்போது சீமான் வந்து ஆடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு, மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு, கடல் மாநாடு, தண்ணீர் மாநாடு, இப்படி இயற்கை சார்ந்த மாநாடுகள் நடத்திட்டு போறாருல. இதனால சீமானுக்கு என்ன ஓட்டா இருக்கு? ஓட்டா வரும்போது ஓட்டுக்காக வாக்கு இல்ல. அண்ணன் வந்து வாக்குக்காக அவர் பேசல. மக்களோட உயிர் தேவை, வருங்கால சந்ததியினர் வாழ்றதுக்கான அந்த பூமியை வச்சிருக்கணுங்கிறதான் அண்ணனோட நினைப்பு. அதை செயல்படுத்துவார் நம்புறோம். வாக்குக்காக இவர் கத்தல, உயிர்களுக்காக கத்துறாரு. உயிரை அடுத்தது பூமியில நிலைச்சு இருக்கணுங்கிறதுக்காக அண்ணா பேசிட்டு இருக்காரு. அது மத்தியில சீமானுக்கு வந்து இந்த தேர்தல் வெற்றி வாய்ப்பு எப்படிக்காரு? வெற்றி வாய்ப்புன்றது அண்ணனுக்கு வந்துதான் தீரணும். ஏன்னா எல்லாருமே மாற்றத்தை தேடுறாங்க. வெறும் பணத்துக்காக, மதுபானத்துக்காக அடிமையா இல்லாம ஒரு மாற்றத்தை நேர்த்தி நகர்த்தும் போது எல்லாரும் அண்ணன் பின்னாடி நிற்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நானும் நிப்பேன். கண்டிப்பா ஒத்துப்பீங்க.